ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க நியூஸ் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க, போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ நிஃப்டி 38 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 906 பாயிண்ட் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 301 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 277 பாயிண்ட் நெகட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப், அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் இப்படி பொழந்துட்டாங்க. 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நெகட்டிவ்ல இருக்கு பிஎஸ்சி ஸ்மால் கேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் நிறைய வித்துருக்காங்க. 4595 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க. டிஎஸ் அதிகமாட்டு வாங்கியிருக்காங்க. 9093 கோடிக்கு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. 4595 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க. சொன்ன எஃப்ஐஎஸ் அதிகமாட்டு பணத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சாரி, டிஎஸ் வந்து அதிகமாட்டு பணத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாட்டு பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஐடிஸில் பேட் வந்து ஒரு பிளாக் டீல் நடத்திருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 3.5% ஸ்டேக்கை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பேட் வந்து இப்போ 3.5% ஆஃப் த ஸ்டேக்கை ஐடிஸில் விற்றுருக்காங்க. ஒரு ஷேர் 400 ரூபா வச்சு அந்த ரேஞ்சில் விற்றுருக்காங்க. ஸ்டாக் இன்னைக்கு வந்து 8% மேலே போயிருந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டீலோட வேல்யூ 17,491 கோடியாட்டு இருக்குது. 43.7 crore ஷேர் குவான்டிட்டியை வந்து விற்றுருக்காங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் 400 ரூபா. அந்த ரேஞ்சில் ஐடிஸில் விற்றுருக்காங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி 3.5% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேக் 29% வச்சுருந்தாங்க. இப்போ 25.5% ஆட்டு கம்மியாகுது. நெக்ஸ்ட் அப்டேட் ஐடிஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட 7.82% கைவசம் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எங்கள்கிட்ட எந்த பிளானுமே இல்லை, ஐடிஸில் நாங்கள் வச்சிருக்க ஸ்டேக்கை வந்து இது விற்க மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைவசம் இருக்க கம்பெனிஸில் ஆஃபர் ஃபார் சேல் அவங்க நிறைய ஸ்டேக்கை விற்றாங்க நிறைய கம்பெனிஸில். ஸோ அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எங்கள்கிட்ட எந்த பிளானுமே இல்லை, ஐடிஸில் நாங்கள் வச்சிருக்க ஸ்டேக்கை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபியர்னஸ் தான் கிரியேட் பண்ணுது. பட் இவங்க தெரியாமல் கவர்மெண்ட் வந்து விற்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஸோ இப்போதைக்கு விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஐடிஸில் அவங்க வச்சிருக்க ஸ்டேக்கை. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குழும பங்குகள் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 13% வந்து அதானி குழும பங்குகள் கீழே விழுந்திருக்கு ஆவரேஜாக பார்த்தோன்னா அப்படின்னு அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னைக்கு மட்டுமே அவங்க 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க அதானி குழுமம். ஸோ அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் அந்த அதானி என்டர்பிரைஸ் மட்டுமே 7 ஸ்ட்ரைட் ரே வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இந்த அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் வந்து தொடர்ச்சியாக 7 நாள் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் இன்னைக்கு டாப் லூசர் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி தான் 13% கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே அதானி குழுமம் 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அடுத்து டாடா மோட்டர்ஸ் வந்து அப்டேட். டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9000 கோடி. ஸோ இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் பிளான் போடுறதுக்காண்டி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்நாடு சிஎம் நிலையில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு டைரக்டாட்டும் இன்டைரக்டாட்டும் 5000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், அதாவது 5000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு புதிய தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் அமைக்க போகிறாங்க. 9000 கோடி வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டில். டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நிர்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்க வந்து ஃபார்மசிட்டிகல்ஸ் லைஃப் சயின்சஸ் செக்டார் இந்த இதில் பேஸ்ட் ரன் பண்ணுற கம்பெனி நிர்மா. இவங்க வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்சஸில் 75% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிர்மா கம்பெனி வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்சஸில் 75% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்ஸோட ப்ரொமோட்டராட்டு நிர்மா இருப்பாங்க 75% ஆஃப் த ஸ்டேக் அக்யூர் பண்ணது மூலமாட்டு. ஸோ இது கிளென்மார்க் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. இந்த ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸுக்கு தான் ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து கோல்டு லோன் கொடுக்கூடாதுன்னு ஷேர் அடிச்சு கீழே தள்ளாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு ஃபண்டு இது பண்ணாங்க, அதாவது ஃபண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸில் வந்துருக்க அப்டேட் என்னன்னா இவங்க வந்து $242 மில்லியன் வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டும் நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நசரா டெக்னாலஜிஸ்ட்டை வந்து அப்டேட்டு. நசரா டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மொபைல் கேமிங் ஸ்போர்ட்ஸ் மீடியா இதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து 100 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ 830 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஷேரை பிளட்ஜ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெர்ஜர்ஸுக்கும் அக்யூசியேஷனுக்கும் பயன்படுத்துவாங்க. குறிப்பாட்டு அவங்க கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனுக்கும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு அவங்களோட மார்க்கெட் இந்தியா, யூரோப், நார்த் அமெரிக்கா அங்கெல்லாம் அவங்களோட அக்யூசியேஷன், மெர்ஜர் ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நசரா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பேங்க்ல வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட். ஃபெடரல் பேங்கும் சவுத் இந்தியன் பேங்கும். ஃபெடரல் பேங்குக்கும் சவுத் இந்தியன் பேங்குக்கும் ஆர்பிஐ ஒரு நியூ ரூல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதாவது நியூ கோ பிராண்ட் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணக்கூடாது, லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ அதாவது ஃபெடரல் பேங்கும் சவுத் இந்தியன் பேங்கும் நியூ கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, லான்ச்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க ஆர்பிஐ ஃபெடரல் பேங்கும் சவுத் இந்தியன் பேங்கும். ஆனால் இப்போ கரண்டில் வந்து இது ஒரு ஷார்ட் டைமுக்கு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. அவங்க ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த ஷேர் அடிக்கிறாங்க. 38 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போன ஷேர் வந்து இப்போ 26 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ கூட பை பண்ணலாம். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். இன்னும் கீழே விழும். 1-2 பிக் பண்ணுறாங்க. ஸோ பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ரைட்ஸ் இஷ்யூவும் போட்டிருக்காங்க. 22 ரூபா ஒரு ஷேருக்கு ரைட்ஸ் இஷ்யூ வச்சு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி சவுத் இந்தியன் பேங்க்கில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாலும் உங்களுக்கு ரைட்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கலாம். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சவுத் இந்தியன் பேங்க்கில் ரைட்ஸ் இஷ்யூ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் நீங்கள் வாங்க முடியாட்டாலும் இப்போமா வாங்கலாம். ஷேர் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கீழே விலை நீங்கள் வாங்குங்க சவுத் இந்தியன் பேங்கை. டாடா குழுமத்தில் வந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, டாடா குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குஜராத், அசாம், அதாவது குஜராத்தில் 2 தொழிற்சாலையும் அசாமில் ஒரு தொழிற்சாலையும், என்ன தொழிற்சாலைனா செமிகண்டக்டர் சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பிளான்ட் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து 2026 அதுக்குள்ள மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். செமிகண்டக்டர் சிப் வந்து மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 பிற்பகுதி அல்லது 2026 முன்பகுதி இதிலே அவங்க வந்து வணிக ரீதியிலான செமிகண்டக்டர் சிப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் உற்பத்தி, அதாவது இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் சிப்புக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் பிளான் வந்து டாடா குழுமம் குஜராத்தில் 2 பிளான்ட்டும் அசாமில் ஒரு பிளான்ட்டும் அமைச்சு இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிளான்ட் வேலை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட் வேலை முடிஞ்சோடனே இவங்க உடனே சிப் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா குழுமத்தோட சந்திரசேகரன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. சிப் மேனுஃபேக்சரிங்கில் அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. 453 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இது ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பேங்க். நான் ஆல்ரெடி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே 2 குரூப் பீப்புள் கூட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ அது கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சு வர்றதுக்கு சில டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த பேங்க் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இதிலே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்போ 453 ரூபாய்க்கு வந்திருக்கனால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம இப்போமே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 453 ரூபாங்கிறது ரொம்பவே கம்மி தான் லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து பார்த்தாலே. ஸோ இந்த பேங்க் வந்து நீங்கள் அக்யூசியேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா 933 ரூபா இருக்குது. 1050 ரூபா அந்த ரேஞ்செலாம் தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நல்லாவே அடிச்சிருக்காங்க நாட்கோ ஃபார்மா. இதுவும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஃபார்மா ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நாட்கோ ஃபார்மா தான் இப்போ கம்மி ரேட்டில் இருக்குது, சீப் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் நாட்கோ ஃபார்மாவும் அக்யூசியேஷன் பண்ணலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜிட்ட வந்து அப்டேட்டு. அவங்க வந்து $409 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் வந்து 13.36% வந்து கீழே விழுந்திருந்து. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த அதானி குழுமமே நிறைய கடனில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறாங்க, இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதானி குழும கம்பெனிகள். ஸோ அந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக $100 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ். இது ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எப்படா ஒரு வழியாட்டு இந்த மதுரை எய்ம்ஸை வந்து கெட்டதுக்கு டெண்டர் கொடுத்து அதை ஒரு கம்பெனிக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த எய்ம்ஸு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எல்என்டி கிட்ட, லார்சன் அண்ட் டியூபோ கிட்ட இந்த எய்ம்ஸ் மதுரையில் அமைக்கிறதுக்கான ப்ராஜெக்டை எல்என்டிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாட்டு ஒத்த செங்கல்னது இப்போ வந்து எலெக்ஷன் வந்தோன்னா அந்த கட்டடத்துக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்என்டிகிட்ட அந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 720 பெட்டு கொண்ட ஹாஸ்பிட்டல், 160 பெட்டு கொண்ட இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் பிளாக்கு, 30 பெட்டு கொண்ட ஆயுஷ் பிளாக்கு, 150 சீட் மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜ், 750 சீட்டர் ஆடிட்டோரியம், ஹாஸ்டல், ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட கால அளவு 33 மாதம். இந்த டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னால லார்சன் அண்ட் டியூபோ கிடைச்சாலே சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாலே 1000 to
2500 crores அந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது 1000லேருந்து 2000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது லார்சன் அண்ட் டியூபோக்கு மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமானத்தை வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சென்டர் வந்து லூதியானால வந்து திறந்திருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சென்டரை வந்து லூதியானால இனாகிரேட் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில் 2 ஸ்டாக்கு நான் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மணப்புரம் ஃபினான்ஸ், இன்னொன்று முத்தூட் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ் 1350 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் இப்போ வாங்கலாம், ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழே வில வாங்குங்க. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் 186 ரூபா வரைக்கும் போன பிறகு நான் பிக்கப் பண்ணேன் அந்த ஸ்டாக்கை. ஸோ இப்போ 161 ரூபா வந்திருக்கு. இன்னும் கீழே வில நீங்கள் மணப்புரம் ஃபினான்ஸும் முத்தூட் ஃபினான்ஸும் வாங்குங்க. இதுவும் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்கு தான். இது மணப்புரம் முத்தூட் ஃபினான்ஸ் ரெண்டுமே லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்லேயே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஐடிசியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளாக் டீல் நடந்திருந்து, ஆனால் ஷேர் கீழே விழ தான் சான்சஸ் இருக்குன்னு நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ, ஹெச்எஸ்பிசி இவங்க எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாட்டு சிஎல்எஸ்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிசி 468 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஹெச்எஸ்பிசி என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிசியோட ப்ரைஸ் வந்து 480 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடிசியோட கரண்ட் ப்ரைஸ் இன்னைக்கு 429 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னைக்கு கீழே விழ நினச்சோம், நான் மேலே போயிருக்கு. ஸோ 480 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடிசியில் வந்து இது நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போவுமே பை பண்ண ஆரம்பிக்கலாம் ஐடிசியில். ஸோ இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. முத்தூட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் 3% மேலே போயிருந்து. இவங்க எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபினான்ஸ் பண்ணுற பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. குறிப்பாட்டு ஓலா, ஏத்தர் எனர்ஜி, ஆம்பேர், ஹீரோ மோட்டார் காப், டிவிஎஸ் மோட்டார் இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க முத்தூட் கேபிட்டல். இவி 2 வீலர் வெஹிக்கிள்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இதோட டோட்டல் டீல் சைஸ் பார்த்தீங்கன்னா $18 மில்லியன், 150 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது முத்தூட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்துன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.